ஓகே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பார்த்துட்டு இருக்கிற நம்மளுடைய தமிழாளி நாள் சேனல் ஓகேவா. அண்ட் இன்னைக்கு கூட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்பைஸ் மணியில் எப்படி ஏஇபிஎஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய எப்படி பண்ணக்கூடிய ப்ராசஸ் என்ன, ஸோ அது மூலமாக நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் ஏஇபிஎஸ் பிஸ்னஸில், அதுக்கு ஃபஸ்ட்டு ஐடி வாங்குறது எப்படி, ஸோ அதுக்கான ப்ராசஸ் பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா ஏஇபிஎஸ் பிஸ்னஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் தான். இந்த ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம் மூலமாக நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம கடைக்கு வரக்கூடிய கஸ்டமருக்கு நம்ம அவங்களுடைய ஆதார் கார்டு யூஸ் பண்ணி மணி வித்ட்ரா பண்ணி கொடுக்க முடியும். அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பணத்தை நம்ம வித்ட்ரா பண்ணி கொடுக்க முடியும். சேம் அதே போல் பார்த்திங்கன்னா அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் நடக்கக்கூடிய லாஸ்ட்டு 10 ட்ரான்சாக்ஷன் செக் பண்ணி சொல்ல முடியும். கூடவே பார்த்திங்க அப்படின்னா பேலன்ஸ் என்கொயரியும் பண்ணி இது பண்ண முடியும் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி சர்வீசஸ் எல்லாமே பண்ண முடியும். ஸோ இதுக்கு முக்கியமாக தேவையான விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டே தான். ஒன்று பார்த்திங்கன்னா ஏஇபிஎஸ்க்கான ஐடி, ரெண்டாவது பயோமெட்ரிக் டிவைஸ். இந்த 2 விஷயங்களும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுற மூலமாக நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களோட பிஸ்னஸை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த டிவைஸ் எனக்கு எப்படி கிடைக்கும், நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க, நான் ஒரு இடத்துல இருக்கேன், எப்படி இது சாத்தியமாகும்னு கேட்டிங்க அப்படின்னா, அண்ட் நாங்கள் இந்தியா முழுக்க சர்வீசஸ் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் எப்படி ப்ராசஸ் ஆகும்னு பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் இந்த ஐடி ஓப்பன் பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட் டீட்டெயிலாம் சென்ட் பண்ணிட்டீங்க, உங்கள் ஐடிக்கான அமௌண்ட் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வித்தின் 24 to 48 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ஐடி ரெடி ஆயிரும். அண்ட் நீங்கள் பார்க்கக்கூடிய நிறைய ஃபேக் தமிழ் மாதிரி 5 நிமிஷத்தில் கிடைக்கும், 10 நிமிஷத்தில் கிடைக்கும், அதெல்லாம் உண்மை கிடையாது. குறைஞ்சது உங்களுக்கு 24 to 48 ஹவர்ஸ் ஆகும் ஓகேவா. ஸோ அதுக்குள்ளே உங்கள் ஐடி எல்லாமே ப்ராசஸ் ஆகி உங்களுக்கு ஐடி கிடைச்ச பிறகு நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஐடி வந்த பிறகு ஒரு 4 to 5 ஹவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஇபிஎஸ் சர்வீஸ் ஆக்டிவேட் ஆகாது. ஸோ அதுக்கப்புறம் லேட்டராக தான் ஆக்டிவேட் ஆகும். அதான் கரெக்டாக ஒரு 2 நாள்னு வச்சுக்கோங்களேன். ஐடி எல்லாமே ஃபுல் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு 2 நாள் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த டிவைஸ் நீங்கள் கொஞ்சம் எங்கள்கிட்ட ஆர்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அது ஞாயிற்றுக்கிழமையாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா, என்றைக்கு நீங்கள் ஆர்டர் கொடுக்குறீங்களோ அன்றைக்கி டிஸ்பேச் பண்ணிவிடுவோம். டிவைஸ் அவைலபிலிட்டியை பொறுத்து டிவைஸ் டிஸ்பேச் பண்ணிட்டோம் அப்படின்னா 3 to 5 ஒர்க்கிங் டேஸில் அந்த கொரியர் நார்மலாக மூவ் ஆகி வரக்கூடிய டைம் தான். அந்த டைமில் உங்களுக்கு கொரியர் மூலமாக நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம் டிவைஸை. அந்த டிவைஸ் கிடைச்ச உடனே நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேவா. ஸோ இதுதான் ப்ராசஸ். அண்ட் அந்த டிவைஸ் கிடைச்சோடனே நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்டு ஃபஸ்ட்டு ஐடி இருக்குது, டிவைஸ் இருக்குது, இதுவே போதுமானது இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஓகேவா. எனக்கு இனிஷியலாக எவ்வளோ அமௌண்ட் இருக்கணும் என்கிட்ட நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, எவ்வளோ அமௌண்ட் நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஐடிக்கும் டிவைஸுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். மற்றபடி நீங்கள் பண்ணக்கூடியது உங்கள்கிட்ட ரொட்டேஷனாக தான் இருக்கும். அதாவது குறிப்பிட்ட ஒரு 50,000 கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா, கஸ்டமர் வர போகிறாங்க, பணம் எடுக்க போகிறாங்க, நீங்கள் உங்கள் கையில் இருக்க பணத்தை கஸ்டமர் கொடுக்க போகிறீங்க. கஸ்டமர் அக்கௌண்ட்லேருந்து எடுத்த பணம் உங்கள் வாலெட்டுக்கு வந்துடும். வாலெட்லேருந்து நீங்கள் பேங்க் எப்போனா மூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் போய்ட்டு பேங்க்லேயும் மொத்தமாக வித்ட்ரா பண்ணிட்டு வரலாம். அப்படி இல்லைனா ஏடிஎம்லேயும் வித்ட்ரா பண்ணி நீங்கள் அதை கஸ்டமருக்கு இது பண்ணி நீங்கள் ரொட்டேட் பண்ணலாம். ஸோ அது மூலமாக நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கலாம். கம்பெனி சைட்லேருந்து உங்களுக்கு தனியாக ப்ராஃபிட்டும் கொடுப்பாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க விஷயம் ஓகேவா. ஸோ இதுதான் ஏஇபிஎஸ் பிஸ்னஸில் நடக்கக்கூடிய கான்செப்ட். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஐடி வாங்குறதுக்கு பார்த்திங்கன்னா, நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் பாஸ்புக், உங்களுடைய ஃபோட்டோ அண்ட் கேஒய்சி வீடியோ அண்ட் சில டீட்டெயில் எல்லாமே நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான லிஸ்ட்டு இருக்குது ஓகேவா. என்ன செட் ஆஃப் டீட்டெயில்ஸ் நீங்கள் எங்களுக்கு சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறக்கான லிஸ்ட்டு இருக்குது. அந்த லிஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் எங்களை காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உடனே சென்ட் பண்ணிடுவோம். ஐடிக்கு அமௌண்ட் பே பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பே பண்ணணும். ஐடிக்கான அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அண்ட் டிவைசஸ்க்கான காஸ்ட்டையும் நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் ஓகேவா. ஸோ இப்போது உங்களுக்கு ஐடி வாங்குறது எப்படி, ஐடிக்கு தேவையான டீட்டெயில்ஸ் என்ன, எப்படி நம்ம சென்ட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலாம் புரிஞ்சிருக்கும். ஸோ ஏஇபிஎஸ் சர்வீசஸ்க்குள்ளே என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அண்ட் ஜஸ்ட் உள்ளே போனோன்னே இதில் ஒரு 8லேருந்து ஒரு 9 டிவைஸ் வரைக்கும் இருக்குது. இதில் எந்த டிவைஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். குறிப்பிட்ட ஒரு டிவைஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா வித்ட்ரா ஆப்ஷன், நீங்கள் எல்லா வகையான பேங்க்கும் மணி வித்ட்ரா பண்ணி கொடுக்குறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபேவரட் பேங்க் அப்படிங்கிற ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா, சில பேங்க் எனக்கு அடிக்கடி நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்டார் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபேவரட் பேங்க்குள்ளே அது ஆட் ஆயிரும். அதனால தான். அப்புறம் மினி ஸ்டேட்மெண்ட், அதே போல் சேம் நீங்கள் எல்லா வகையான பேங்க்லேயும் நீங்கள் மினி ஸ்டேட்மெண்ட் செக் பண்ண முடியும். இந்த பக்கத்தில் ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்களா, அது பக்கத்துலேயே ஒரு ஸ்கேனிங் ஆப்ஷன் எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த ஸ்கேன் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டமரோட ஆதார் காப்பியை ஸ்கேன் பண்ணிங்க, அதில் ஒரு பார் கோட் இருக்கும், அதை நீங்கள் QR கோட் அதை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு கஸ்டமரோட நம்பர் ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் ஆகி வரும். ஏன்னா பார்த்து டைப் பண்ண வேண்டாம்ல. ஸோ அந்த மாதிரியான ஸ்பெஷல் ஆப்ஷனும் இதில் இருக்குது. சேம் அதே போல் பேலன்ஸ் என்கொயரி நீங்கள் பண்ணிக்கலாம் எல்லா விதமான பேங்க்குக்கும் ஓகேவா. அண்ட் இன்க்ளூட் இது பேமெண்ட் பேங்க்கும் இதாகும். அதாவது பேடிஎம் மாதிரி பேடிஎம் பேமெண்ட் பேங்க்கும் இது ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். மணி வித்ட்ரா பண்ணலாம், பேலன்ஸ் என்கொயரி, மினி ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகும் ஓகேவா. ஸோ டிவைஸை பொறுத்தளவு நீங்கள் 9 வகையான டிவைசஸ் வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸும் இங்கே இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, உங்களுடைய வாலெட்டில் வரக்கூடிய பணத்தை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பேங்க் மூவ் பண்ணிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட ஒரு 100 ரூபாயிலேருந்து 20,000க்குள்ளே மூவ் பண்ணுறீங்கன்னா 5 ரூபாயும், 20,000லேருந்து 2 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 ரூபீஸும் சார்ஜஸ் பிடிப்பாங்க. ஸோ மற்றபடி உங்களுக்கு கமிஷனுமே நீங்கள் பண்ணக்கூடிய எவ்ரி ஏஇபிஎஸ் ட்ரான்சாக்ஷன், மினி ஏடிஎம் ட்ரான்சாக்ஷனுக்கு கம்பெனி சைட்லேருந்து உங்களுக்கு கமிஷன் கொடுத்துருவாங்க. அண்ட் கூடவே இதில் மினி ஏடிஎம் பிஸ்னஸும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ ஏஇபிஎஸ் பிஸ்னஸ் பொறுத்தளவு நான் சொன்னதான் இப்போது கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் ஸ்டார்ட் பண்ணலாம், ஏர்ன் பண்ணலாம். உங்களோட ஊரில் நீங்கள் ஏஇபிஎஸ் அதாவது
மினி பேங்க் சர்வீசஸ் ஆரம்பிக்கலாம். அதுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஏர்ன் பண்ணுங்கள். உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. ஸோ அடுத்தது நிறைய வீடியோஸ் நாங்கள் இது போல் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேவா? அண்ட் இது போல் உங்கள் பிஸ்னஸ் நிறைய வீடியோஸ் நாங்கள் டெய்லி கொடுத்துட்ருப்போம். உங்கள் பிஸ்னஸ் வர நாங்கள் உறுதுணையாக இருப்போம். ஓகேவா?